ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாம ஒரு பிளான்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் பேக்யார்டில் தாங்க கொஞ்சம் பிளான்ஸ் நடுறதா இருக்கும். நாங்கள் கொஞ்சம் நியூ பிளான்ஸ் நிறையவே வாங்கியிருந்தோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் எங்கள் பேக்யார்டை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் மாமரம் நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். அதுக்காக 4 மாமரம் எடுத்திருந்தோம். ஸோ நம்ம ரெடி பண்ணிக்கிட்ட லேண்ட் இல்லையா, ஸோ கிட்டாச்செலாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டோம், அதை கலைச்சி எடுத்துக்கிட்டோம். அதனால தாங்க என்னாலேயே இந்த மாதிரி பள்ளம் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ சாயில் ரொம்பவே லூஸாக இருந்துச்சு, அதனால் நானே ஈஸியாக பள்ளம் எடுத்துக்கிட்டேன். நான் சிசர்ஸ் எடுக்க மறந்துட்டேங்க, அதனால தான் இந்த மாதிரி வெட்டுக்கத்தி வச்சு கவரை கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த கவரை ரிமூவ் பண்ணிக்கிட்டு நான் பிளான் நட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய பையனுமே வந்திருந்தான். என் பையன் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தான். ஆக்சுவலி இன்றைக்கி அவன் கையால் தான் நாங்கள் இந்த மரங்களை எல்லாமே நட போகிறோம். பிகாஸ் அவனோட பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி மரங்கள் நிறைய நடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் எங்கள் பையனையுமே கூட்டிகிட்டு வந்தோம். காலையிலே தூக்கத்துலேருந்து எழுப்பி எடுத்துகிட்டு வந்தவங்க. அவன் தூங்கிட்டே உட்காந்துருப்பான்னு நினச்சோம். ஆனால் அவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்க. நான் பண்ணுறது எல்லாமே அவனும் பண்ணான். பார்க்கவே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் ஒன்று நினச்சது ஒன்று, அவன் பண்ணது ஒன்று. இந்த பிளான்ட்டை பள்ளத்துக்குள்ளே வச்சதுக்கப்புறம் அதோட சாயிலை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் அது புது மண்ணோட சேரணும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம சாயில் கொஞ்சம் கலைச்சி விட்டுக்கிட்டு நான் ஃபுல்லாகவே அந்த பள்ளத்தை மண்ணால் நிரப்பிக்கிட்டேன். என் பையனுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தான். ஸோ இந்த சாயில் லூஸாக இருந்துச்சுல்ல, அதனால தாங்க என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. நாங்கள் மொத்தமாக இன்றைக்கி 4 மாமரம் பிளான் பண்ண போகிறோம். ஸோ 2 மாமரத்தை பிளான் பண்ணிக்கிட்டேன். இதோட பேஸ் பார்த்திங்களா, இதோட பேஸில் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, கொஞ்சம் பழைய இலையெல்லாம் இருக்குல்ல, காஞ்சி போன இலை, இதெல்லாமே கொஞ்சம் மேலே வர மாதிரி தூவி விட்டுக்கிட்டேன். பிகாஸ் அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம காலையில் தண்ணி விடுவோம், பட் கொஞ்ச நேரத்துலேயே வெயில் அந்த பூமியை வறண்டுடும். என்ன தான் தண்ணி விட்டாலும் வறண்டு போயிடும். ஸோ ஈஸியாக ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இலை எல்லாமே அந்த மாதிரி அதோட பேஸில் போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் அந்த ஈரம் அப்படியே இருக்கும்ல, அதுக்கு வேண்டி தாங்க அதெல்லாம் போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் குச்சியெல்லாம் எடுத்து அதோட பேஸில் திரும்பவும் அது மேலேயே வச்சுக்கிட்டோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கோழி அந்த மாதிரி ஏதாவது பேட்ஸ் அதை கிளறும்ல, ஸோ கிளறாமல் இருக்கிறதுக்காக தான். இது ஜஸ்ட் அதை சேவ் பண்ணுறதுக்காக, அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு மரம் நடுறதுக்கெலாம் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்க, மரங்கள் நடுறீங்க, செடிகள் நடுறீங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ன்றத அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட பர்த்டே அன்றைக்குமே இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் அவங்க கையாலேயே பிளான் பண்ணுங்க. 4 மரத்தையுமே பிளான் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், பிளான் கேர் டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. Very good.